துரோணாச்சாரியார் அர்ஜுனன் உள்ளிட்ட பல குழந்தைகளுக்கு வில் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார். காலை நேரம், ரொம்ப அதிகாலை நேரத்தில் மேலே பறந்துட்டு இருந்த பறவைகள் கூட்டத்தில் ஏதோ ஒரு பறவையை குறிப்பிட்டு காட்டுவார். அவங்க அம்பு எடுத்து அந்த பறவையை சரியாக வீழ்த்திடணும். அதுதான் அன்றைக்கான பயிற்சி. அப்போது அந்த பக்கமாக கர்ணன் வந்துட்டு இருந்தான். ஒரு பறவை ரொம்ப தூரத்தில் இருந்தது. அர்ஜுனனை கூப்பிட்டு காட்டுறாரு. மற்றவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவையை காட்டுறாரு. அர்ஜுனன் அம்பு எடுக்கிறான். ஒரே அம்பு தான். அந்த பறவையை வீழ்த்திட்டான். வீழ்த்திட்டு பயங்கரமாக எல்லாருக்கும் தட்டி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கர்ணனையும் அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே குரு கர்ணனை கூப்பிட்டு ஒரு பறவையை குறிப்பிட்ட ஒரு பறவையை காட்டி அந்த பறவையை வீழ்த்து அப்படிங்கிறாரு. கர்ணன் வில் எடுக்கிறான், அம்பு பூட்டுறான், பறவையை குறி வைக்கிறான். ஆனால் அம்பு விடலை. வில்லையும் அம்பையும் கீழே வச்சிட்றான். ஏன் அப்படின்னு சுற்றி இருக்க அந்த மாணவர்கள்லாம் கைத்தட்டி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஐயோ தோத்து போயிட்டான்னு. குருநாதருக்கு இவன் சிறந்த வில்லாளன், இவன் இப்படி பண்ணுறதுக்கு வேற காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கர்ணன் சொல்கிறான், ஒரு பறவை போகக்கூடிய வேகம், அதனுடைய தன்மை, அதாவது ரெக்கையை எப்படி அடிச்சிட்டு போகுது, எந்த வாட்டத்தில் போகுது, அது எழுப்பக்கூடிய சத்தம், இது எல்லாமே வச்சு அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத உணர முடியும். அப்படி நான் பார்க்கும்போது அந்த பறவை அழகுல உணவு எடுத்துட்டு போடுற மாதிரி தோணுது. இது அதிகாலை நேரம்ங்கிறதுனால தன்னுடைய குஞ்சுக்கு அது உணவு எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அந்த பறவையை நான் வீரம் பொருந்தியவன் அப்படின்னு அம்பால வீழ்த்திட்டேன் அப்படின்னா அந்த குஞ்சு பறவை அனாதையாயிடும். ஒரு தாய் இல்லாம உயிர் எவ்வளவு துடிக்குங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நான் வீரன் நிரூபிக்கிறத விட அந்த பறவை தாயோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அம்பு வில் அம்ப கீழே வச்சுட்டான். அப்போ அவர் சொல்றாரு, குருநாதர் சொல்றாரு, ஒரு அரசனாக முழு தகுதியும் உனக்கு இருக்கு. ஒரு வீரனாக மட்டுமல்ல, மற்ற உயிர்களின் தன்மையையும் உணர்ந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதனாலதான் ஒரு தேரோட்டியின் மகனாக இருந்த கர்ணன் அரசனாக மாறினான். அரசனின் குழந்தைகள் அந்த ராஜ்யத்தை பிடிக்க அவ்வளோ சிரமப்பட்டார்கள். இதற்கான காரணம் இதுதான். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சாதாரண நிலையிலிருந்து தேரோட்டியின் மகன் மன்னனாக போனான்னா அவனுக்கு இருந்த அத்துணை எண்ணங்கள், அன்பானது, உயிர்களை நேசிக்கக்கூடியது, உணரக்கூடியது, அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம், வில்லாளன், திறமையாளன், வீரமானவன், அவன் மன்னனாவதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டான். அதே மாதிரி நாம் எதை அடைய வேண்டும் நினைக்கிறோமோ அதற்கான பயிற்சியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நிச்சயமாக அந்த இடத்தை அடையலாம்.